இது வந்து நம்ம வீட்லயே போடுற வடகம். இது வீட்லயே போடுறது நல்லா சுத்தமா சூப்பரா டேஸ்டா இருக்கும். சோ இந்த வடகம் என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் 1 by 1 சொல்றேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வீட்ல கூட ட்ரை பண்ணலாம். இல்ல எங்களுக்கு கூட நீங்க வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணா, பிசினஸ்லாம் இல்ல, முடிஞ்சா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்க பண்ணி உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு விடுறோம். வேணும்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து 2-3 நாளுக்கு அப்புறம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. 2 நாள் 2 நைட்டு தான். ஆனா நான் சாதனா கிட்ட சொன்ன பாரு, சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணணும், சித்தப்பா வரக்குள்ள நான் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன பாரு. நம்ம சித்தப்பா போய் 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளோ பில்டப் அப்படின்னு. உண்மையாவே 2 நாள் தான் போனாங்க. ஆனா ஏதோ 2 வருஷம் சொல்ல மாட்டேன், ஏதோ 2 மாசம் வீட்டில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். மட்டும் வந்து கூடவே இருந்துட்டாங்களா. 2 நாள் வந்து சென்னைக்கு போய் வரவும் ஏதோ லாங் ட்ரிப்பு போய் வர மாதிரி ஒரு இது எனக்கு. நானும் போய் நைட்டு வந்தேன்னா ஒரு 2 நாளாவே சரியான தூக்கம் இல்லை. நைட்டு மணி 10 மணிக்கு படுத்து காலையில் மணி 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். பட்டாசு இல்லை, பாதாம் கொட்டை. ஸோ இன்னைக்கு என்ன வ்ளாக்னா, ஒரு 10 நாள் இருக்குமான்னு தெரியல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து அம்மா வந்து வடகம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு vlog வந்து போட்டிருந்தோம். நீங்க பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க, நான் மேலே அட்டாச் பண்றேன் அந்த லிங்க்கு. ஸோ இதான் அந்த வடகம் அம்மா வந்து கொடுத்தாங்க. கம்முனுறா வடவ உண்டை. இதுதான் வடகம் உண்டை. இது வந்து பட்டு வீட்லயே போட்டது. இது வந்து வீட்லயே இது பண்றது. இது எப்படி பண்றதுன்னு 1 by 1 நான் சொல்றேன். ஸோ இந்த வடகம் யாருக்குன்னா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு பேக் பண்ணி கொரியர் பண்ணி விடுறோம். ஆமா, நம்ம வீட்லயே செய்யற வடகம் எப்படி பண்றதுன்னு 1 by 1 சொல்றேன். ஓகேவா? ஓகே. எப்படின்னு சொல்லிட்டா, இது வந்து அம்மா வந்து ஒரு 40 உருண்டையா 30 உருண்டையா என்னமோ 20 உருண்டையா வந்திருக்கும். அவங்க ஒரு 10-15 வச்சுட்டு இங்க வந்து இத்தனை உருண்டை கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த உருண்டையை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா எண்ணெய் ஊற்றி பிசையணும். நம்ம அம்மா பிசைய சொன்னாங்களா, சரி அப்படியே vlogல காமிச்சிக்கிட்டே பேசலான்ட்டு. இது வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் மீன் இந்த ஃபைபர்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இதில் தான் போட்டு வைக்கணும். நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்துலலாம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால பிளாஸ்டிக் ஃபைபரில் அது மாதிரி போடுங்க. பிளாஸ்டிக்லேயும் நல்லா டெம்பரான மாதிரி போட்டு, நான் சொன்ன மாதிரி இது மாதிரி நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஃபைபர்லாம் போட்டுக்கோங்க. சில்வர்ல போடாதீங்க, டெம்பரான பிளாஸ்டிக்ல போட்டுக்கோங்க. வடகம், ஊறுகாய் இதெல்லாம் வந்து நம்ம சில்வர்ல போடவே கூடாது. இது மாதிரி பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, எண்ணெய் இருக்குல்ல, இங்க பாருங்க, நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில். இது வந்து இப்போ கடையிலாம் விற்கிறாங்கன்னாக்கா அவங்க எப்படி தான் போட்டு தருவாங்க, அது வந்து அம்மாவே சொல்லுவாங்க அது எப்படி போட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வீட்லயே போடுற வடகம். இது வீட்லயே போடுறது நல்லா சுத்தமா சூப்பரா டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த வடகம் என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் 1 by 1 சொல்றேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வீட்ல கூட ட்ரை பண்ணலாம். இல்ல எங்களுக்கு கூட நீங்க வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணா, பிசினஸ்லாம் இல்ல, முடிஞ்சா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்க பண்ணி உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு விடுறோம். வேணும்னா இது ஏன் இது மாதிரி ஆயில் ஊத்தி நம்ம பிசைஞ்சு வைக்கிறோம்னா, அப்பதான் அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் நல்ல எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் இல்ல சன்ஃப்ளவர் ஆயில், செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலே மில்லு இருக்கு. வாளிலே போட்டு பிசைஞ்சுக்கலாமா? அப்படி கூட பிசைஞ்சுக்கலாம். வாளிலே போட்டு பிசைஞ்சிட்டா இதுக்கு வந்து ஒரு 100 அல்லது 100 ml. நீங்க வந்து நிறைய எண்ணெய்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்கு லைட்டா எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சு வைக்கணும். நிறைய இருந்தா ஒரு 1/4 லிட்டர் அது மாதிரி ஊற்றலாம். இது கம்மியானது தானே, கொஞ்சம் 100 போதும்.
ஸோ இது மாதிரி நம்ம உளுத்து இந்த வடவத்தெல்லாம் வச்சுட்டா எப்படியும் ஒரு 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்து 1 வருஷம் கூட இந்த வடவம் வந்து கெட்டு போகாது, 6 மாதம் கெட்டு போகாது. நான் ஒருத்தவங்க வந்து வீட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க, ஒருத்தவங்க தான் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நல்ல லைஃப் வரும் 1 வருஷத்துக்கிட்ட. இப்போ எங்களுக்குலாம் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் இது வருஷ கணக்கு கூட வச்சிருக்கலாம். வருஷம் கணக்கு இந்த வடம் வந்து போட்டு வச்சுக்கலாம், வேஸ்டே ஆகாது. அப்படியே எப்படி இருக்கும் அதே மாதிரி வாசனையாக இருக்கும், பூர்ணம்லாம் எதுவுமே புக்காது. சரி, இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடலாமா? அப்புறம் வந்து கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் என்னது சீரகம், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம். இதுதான் இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. மெயினாக வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். நம்ம பெருசாக குழம்புக்கெலாம் போடுவோம்ல, அது வேணாம், சின்ன வெங்காயம். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சின்ன வெங்காயம் 2 கிலோ போட்டிருக்காங்க. குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல பெரிய வெங்காயம், அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு அரிஞ்சு வாளியில் போட்டு இந்த நம்ம வாங்கிட்டு வந்த எல்லாமே கடுகு, வெந்தயம், சீரகம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு, பூண்டுலாம் வந்து உரிக்கலாம் நீங்கள் தேவையில்லை. பூண்டை பொறுத்த வரைக்கும் தோலை உரிச்சு போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே தோலோட தட்டி போட்டாலே போதும். இது எல்லாமே ஒரு பெரிய வாளியில் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே தட்டி உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க வீட்டு உள்ள. நீங்கள் வடகம் போடுற அன்னைக்கே தூக்கிட்டு போயிட்டு வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு 2-3 நாள் வந்து நீங்கள் வீட்டு உள்ள வச்சு இது நல்லா ஊறணும். இப்படி பிசைஞ்சு தட்டி, சிலவங்களாம் கண்ணாருக்கு வந்து அந்த வடகம் மேலெலாம் வந்து காஞ்சி மிளகா அது மாதிரிலாம் போட்டு வீட்டுள்ள வச்சிருவாங்க, கண்ணார் படக்கூடாது அப்படி சொல்லிட்டு நாங்களும் அது மாதிரி தான் பண்ணுவோம். 3 நாள் வச்சு 4ஆம் நாள் வந்து நாங்கள் வெயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சோம். ஒரு 10 நாள் நாங்கள் வெயிலில் வச்சு உருண்டை பண்ணி அம்மா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதை வெயிலில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே லாஸ்ட்டாக ப்ராசஸ் எண்ணெய் ஊற்றி அப்படியே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு இந்த வடகம் போட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வடகம் போட்டாலே வந்து இதில் வெங்காயம் இருக்குது, பூண்டு இருக்குது, கடுகு இருக்குது, வெந்தயம் இருக்குது, சீரகம் இருக்குது, எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அந்த வடவத்தில் வந்து அடங்கிடும். ஸோ நம்ம மீன் குழம்புக்கு நம்ம நார்மலாக என்னென்ன போடுவோம், வடகம் போடுவோம், வெந்தயம் போடுவோம், சீரகம் போடுவோம், சின்ன வெங்காயம் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரே பொருளில் இருக்கா, அப்போ வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் போட்டால் நாங்கள் வெங்காயம் பூண்டுலாம் போட தேவையில்லையான்னு அப்படின்னு கேட்காதீங்க, ஒன்றும் தான். இது அதில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இன்கிரிடியன்ஸ். குழம்பே நல்ல வாசனை தர ஒரு பொருள் தான் வடகம். இப்போ எங்க ஃபேமிலிக்கு நாங்க குழம்பு வைக்கிறோம்னு பாத்துக்கோங்க. இது இவ்வளோ தூரம் வைப்பேன், இவ்வளோ தூரம் நான் போடுவேன், இவ்வளோ நான் வடகம் போடுவேன். இப்போ 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து லைட்டா இதோ இவ்வளோ தூரம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். இதுல ஆனா எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கும், கடுகு, வெந்தயம், பூண்டு எல்லாமே. லைட்டாக கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே நம்ம குழம்பு தாளிக்கக்குள்ளே கருவேப்பிலை போட்டு தான் தாளிப்போம், ஆனாலும் இதில் வந்து லைட்டாக போட்டிருக்காங்க. நம்ம குழம்புல போடாமலாம் விடக்கூடாது, இதில் லைட்டாக இருக்குது, இதனால நம்ம கருவேப்பிலை போட்டுருக்கோம். இதில் அவ்வளோதான், எண்ணெய் போட்டுட்டேன். இதை நம்ம பிசைஞ்சு அப்படியே இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த வாளியில் சின்ன டப்பா இல்லை, சின்னதாக இருக்குது, பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த வாளியில் போட்டு நான் வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் வாளியில். இது நம்மளுக்கு ஒரு 3 மாசம் வருமா? அடிக்கடி மீன் குழம்பு வச்சா காலி ஆயிடும்தான். சரி விடு, மறுபடியும் நம்ம செஞ்சுக்கலாம். குழம்புக்குன்னு சொல்லிடுறேன், முக்கியமா வந்து மீன் குழம்புக்கு தான். எல்லாருக்குமே தெரியும் வடகம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க, மீன் குழம்புக்கு, கார குழம்புக்கு, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். மெயினா கீரை, காசரை கீரைக்குன்னு இல்லை, எல்லா கீரைக்குமே, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, காசரைக்கீரை, எல்லா கீரைக்குமே நம்ம பூண்டு வடகம்லாம் மெயினா நம்ம யூஸ் பண்ணுவோம். அவரும் முகத்தை கழுவிட்டாரு, நீயும் முகத்தை கழுவிட்ட. அம்மா வந்து புளி அறியறாங்க. அம்மா தான் வந்து எப்பவுமே பூ கட்டுவாங்க, இப்போ பட்டு பூ கட்டுறாரு. ஏம்மா நீ கட்டலையாம்மா? கட்டுவாங்க, அவங்க புளி உரிக்கிறாங்கன்னு நானே கட்டுறேன். முகத்தை கழுவு பல பலன்னு இருக்குது. ஓமுஞ்சின்னு தான் சொல்றேன். ஐயோ சிரிப்பு அப்படியே. இவ்வளோ நேரம் என்ன தெரியுமா பண்ணோம், எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி வச்ச முடிஞ்சு. அம்மா நீ மதிய சாப்பாடு சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடல. நான் வந்து வெள்ளையாகணும்லாம் நான் ட்ரை பண்ணல, கருவளையம் கண்ணு கீழெல்லாம் கருப்பா இருக்கு, அதனால சும்மா ட்ரை பண்ணேன். சரி ஓகே. கஸ்தூரி மஞ்சள் போட்டு நான் போட்டிருக்கேன்ட்டு என் மூஞ்ச பார்த்துட்டு அவருக்கு மைய எடுத்து நல்லா மூஞ்சி பூரா பிடிக்கலாம்.
அப்புறது பெரிய விஷயம் இல்ல, அது போக வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது இருப்போம். தேய்ச்சி பேசி மூஞ்சி காதெல்லாம் உள்ளலாம் போயிடுச்சு. என்ன தேங்காய் எடுத்துட்டு வர வச்சு துணி வாப்பா வச்சு இங்கே இருந்து வா, இங்க வா, முகத்தை காட்டு ஓடியா பா, வா முகத்தை காட்டு, இங்க பாரு அப்படி காட்டு ஓடியா, இங்க வந்து காட்டு. மை பூசினா கூட மூஞ்சி பளபளன்னு ஆயிடுமா? பளபளன்னு ஆயிடுச்சு. இங்க வந்து காமி, உன் முகத்தை காமி, உன் ஃபேஸ் காமி, இங்க வா. பூ வந்து நேத்து வாங்கினப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போலான்னு வாங்கினேன். என்னால பூவே ஃபுல்லா கட்ட முடியல, 100 பூவை. அதனால கொஞ்சமா கட்டிட்டு மீதி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை இப்ப திருப்பியும் கட்டுறேன். சாப்பிட்டு உட்காந்து என்ன சாப்பிட போறேன், எனக்கு பசிக்குது. சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. மீன் குழம்பு சரியா? Okay. உனக்கு பிடிச்ச குட்டி கவலை மீன். என்ன பட்ட எப்படி இருக்க? குழம்பு நல்லா இருக்கு, மீன் குழம்பு. ஆமா, என்ன காரணம் தெரியலையே, நீதான் சொல்லணும். புலிதான் காரணம். வீட்டிலே செஞ்ச வடவம்.